Good morning, students. Today we are going to see History 7th lesson, Anti-Colonial Movements and the Birth of Nationalism. Anti-colonial movements means, pretty well, India was under the control of the British. So colonialism, anti-colonialism. Colonialism means ஏகாதிபத்தியம். அந்த colonialismத்துக்கு against some revolutions, some rebellions that held in India. So anti-colonial movements and birth of nationalism. After that, many nationalist leaders, they fought for India's independence. So birth of nationalism. Now, first of all, introduction. In June 23rd, 1757, Battle of Plassey was held. In that, Nawab of Bengal, Sirajud-Dowla was defeated. He got defeat in the hands of the British East India Company in the Battle of Plassey in 1757, June 23rd. Bengal presidency, it constituted the places of Bengal, Bihar, Orissa. These are that is பெங்கால், பீகார், ஒரிசா, இன்றைக்கி இருக்க பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம், பெங்கால் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பெங்கால் பிரசிடென்சியை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க? சிராஜுத்தௌலா. ஹி காட் டிஃபீட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. This Battle of Plassey, it laid the foundation of British Company in India. It laid the foundation. ஆரம்பிக்கிறாங்க. ஃபவுண்டேஷன்னா இட் லே ஃபவுண்டேஷன். என்ன சொல்லுவோம், நம்ம பேஸ்மெண்ட் போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பேஸ்மெண்ட் போட்டாங்கன்னா கல் மண் வச்சு போட்டாங்க அப்படின்றது இல்லை. இது ஆரம்ப காலகட்டம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அங்கே ஆரம்பித்தாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசியில் பக்சாரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஃபுல் எம்பையரையும் ஃபுல் இடத்தையும் கேப்சர் பண்ணிடுவாங்க. த பேட்டில் வாஸ் ஆர்கெஸ்ட்ராட் பை ராபர்ட் கிளைவ். இந்த பேட்டில் முன்னிருந்து நடத்தினது அப்படின்னாக்கா யாரை சொல்லுவோம்? ராபர்ட் கிளைவ். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இதுவையும் இவர் தான் பார்த்துட்டது. கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹூ மேனேஜ் டு கெட் த கிளான்ஸ்டைன் சப்போர்ட் ஃப்ரம் த மீர் ஜாஃபர். இவருக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா மீர் ஜாஃபர். ராபர்ட் கிளைவுக்கு இந்த பேட்டில் ஆர்கெஸ்ட்ரா பண்ணது யார்? மீர் ஜாஃபர். இவருக்கு பேக் சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா யாரை சொல்லுவோம்? மீர் ஜாஃபர். கிளான்ஸ்டைன் சப்போர்ட் ஃப்ரம் மீர் ஜாஃபர். The uncle of Sirajud-Dowla. Actually, Mir Jafar was the uncle of Sirajud-Dowla and chief of the Nawab's army. அந்த நவாபோட சிராஜுத்தௌலாவுடைய ஆர்மியோட கமாண்டர் இன் சீஃபே மீர் ஜாஃபர் தான். கிளைவ் வாஸ் ஹெல்ப்டு பை த ஜகத் சேத்ஸாம், தட் இஸ் மணி லெண்டர்ஸ் ஃப்ரம் பெங்கால். ராபர்ட் கிளைவுக்கு அடுத்து யாரும் ஹெல்ப் பண்ணாங்க? ஜகத் சேத்ஸ் அப்படின்னு சொல்லி மணி லெண்டர்ஸ் மீன்ஸ் தோஸ் ஹூ லெண்ட் மணி ஃபார் இன்ட்ரெஸ்டாம், பணத்தை வட்டிக்கு விடுறவங்க. who were aggrieved by Sirajud-Dowla's policy. இவருடைய பாலிசிஸ் இவங்களுக்கு பிடிக்கல. ஸோ தே were against Sirajud-Dowla. Between 1757 to 1760, the company received 22.5 million from Mir Jafar. யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க கம்பெனி? 22.5 million from Mir Jafar, who became a new Nawab of Bengal. Now, who became the Nawab of Bengal? Mir Jafar. மீர் ஜாஃபர் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே. இன்டைரக்டாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. யார்? மீர் ஜாஃபர் பிரிட்டிஷர்ஸ்க்கு. என்ன அக்ரிமெண்ட்டில் சப்போர்ட் பண்ணியிருப்பார் மீர் ஜாஃபர்? சிராஜுத்தௌலாவை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் மீர் ஜாஃபருக்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க? அவரோட பதவியை. ஸோ நவ் ஹீ பிகேம் த பெங்கால் நவாப் ஆஃப் பெங்கால். ஃபார் தட் ஹீ கேவ் ஹவு மச் அமௌண்ட்? $22.5 million, $5 million rupees. The same money was later invested to propel the Industrial Revolution in Britain, which rapidly mechanized the British textile industry. இந்த மணியை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்காக. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய மெயின் பர்பஸே என்ன? தே வாண்ட்ஸ் டு ட்ரேட் வித் இந்தியா. இந்தியாவில் வியாபாரம் பண்ணணும். இந்தியாவில் இருக்க ரா மெட்டீரியல்ஸை பிரிட்டனுக்கு கொண்டு போகணும். அங்கேருந்து ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸை இங்கே கொண்டு வந்து சேல் பண்ணணும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு தேவையான பணம் இங்கேருந்து இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் அதை டெவலப் பண்ணாங்க. அண்ட் அதர் ஹேண்ட் இந்தியா வாஸ் லெட் டு த பாத் ஆஃப் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் ஃபோர்ஸ் டு கிரியேட் அ மார்க்கெட் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் பிரிட்டன். இந்தியாவில் என்ன பண்ணாங்க? டீஇண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணாங்க. இந்தியாவில் இருந்த கைவினைப் பொருட்கள், நம்மளுக்கு இந்தியாவில் அப்போ இண்டஸ்ட்ரீஸ்ன்றது பெரிய
பெரிய அளவில் இல்லை, எல்லாமே குடிசை தொழில்களாக இருந்தது. இது எல்லாமே நலிவடைஞ்சு போச்சு, இல்லாமல் எடுத்து. பிகாஸ் ஆஃப் வாட்? பிரிட்டிஷ் ப்ராடக்ட்ஸ். இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியல்ஸை கொண்டு போனாங்க, அங்கே ஃபினிஷ் பண்ண ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் கொண்டு சேல் பண்ணாங்க. அப்போ நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நலிவடைஞ்சு போச்சு, இல்லாமல் போயிடுச்சு. The plunder of India by English East India Company continued for another 190 years. இந்தியாவை கொள்ளடிக்கிறது அப்படின்றது plunder of India. It was continued for another 190 years. இன்னொரு 190 வருஷம் கண்டினியூ பண்ணாங்க. So now in this lesson we are going to see the story of resistance and a varied range of response against the British rule in the Indian subcontinent from the early and mid 19th century and in the early 20th century are outlined. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து இந்த சப்கான்டினென்ட்டில், இந்தியன் சப்கான்டினென்ட்டில் 19th செஞ்சுரியில், இயர்லி மிட் அட் த எண்ட் ஆஃப் த 20th செஞ்சுரியில் என்னென்ன நம்ம ரெபெல்லியன் புரட்சி நடந்துச்சு அப்படின்றது. பெசன்ட் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ். யாரெல்லாம் பிரிட்டிஷர்ஸை எதிர்த்தாங்க? பெசன்ட்ஸ் அண்ட் ட்ரைபல்ஸ். ட்ரைபல் மீன்ஸ் மலைவாழ் பழங்குடியின மக்கள். While the urban elite of India was busy responding to the Western ideas and rationally by engaging in various socio-religious reform movements, a far more aggressive response to the British rule emerged in rural India. அர்பன் ஏரியாலெலாம் வந்து மக்கள் வந்து தேவர் பிஸி வித் த வெஸ்டர்ன் ஐடியாஸ், நேஷ்னாலிட்டி. அவங்களுக்குள்ளே வந்து நாட்டுப்பற்று அப்படின்றது டெவலப் ஆகின்னு, வெஸ்டர்ன் ஐடியாஸ் அப்படின்றது டெவலப் ஆகின்னு. சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸாக, சம் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் லீடர்ஸ் தே வாண்டட் டு ரிஃபார்ம் அவர் சொசைட்டி. இட் வாஸ் கோயிங் ஆன் இன் அர்பன் ஏரியாஸ். அர்பன் ஏரியாவில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அட் த சேம் டைம் இன் ரூரல் ஏரியாஸாக பிரிட்டிஷ் ரூல் எமர்ஜ்டா, பிரிட்டிஷர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. The traditional elite and peasantry along with them tribal revolted. இதில் யார் வந்து சேர்ந்துக்கிறாங்க? traditional elite, that is peasants as well as tribal peoples. They revolted against the British. They were not necessarily seeking the removal of British, but rather the restoration of the pre-colonial order. இவங்களுக்கு தேவையில்லாமல் பிரிட்டிஷர்ஸை வெளியே அனுப்புகிறோம் அப்படின்றது கிடையாது. They wanted to proclaim the restoration of the ப்ரீ-கொலோனியல் ஆர்டர். இதுக்கு முன்னாடி இருந்த கொலோனியல் பவருக்கு முன்னாடி இருந்த ஆர்டரை கொண்டு வரணும் அப்படின்றது இவங்களோட தாட்டம். there were nearly 100% uprisings. ஸோ இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேலே அப்ரைசிங்ஸம், ரிவோல்ட்டு, ரெபல்லியன், ரெவல்யூஷன், அப்ரைசிங்ஸம், மியூட்டனி, இது எல்லாமே வந்து என்னென்னு சொல்லுவோம்? புரட்சிகள்னு சொல்லுவோம் ஒரு இதில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 புரட்சிகள் நடந்திருக்கு பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து, பிரிட்டிஷ் ரூலில். தே கேன் பி கிளாஸிஃபைட் இன் டு த ஃபாலோயிங் கேட்டகரிஸம். அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், என்னென்ன காரணத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ரெஸ்டரேட்டிவ் ரெபல்லியன்ஸம் என்னன்னு சொல்கிறோம்? ரெஸ்டரேட்டிவ் ரெபல்லியன்ஸம் எஜிடேஷன் ஆஃப் திஸ் டைப்ஸ் ரிலேட்ஸ் டு அட்டெம்ப்ட்ஸ் டு ரெஸ்டோர் ஓல்டு ஆர்டர் அண்ட் ஓல்டு சோஷியல் ரிலேஷன்ஸம். ரெஸ்டரேட்டிவ் மீன்ஸ் தி வாண்டட் டு ரிவைவ் தர் ஓல்டு ஆர்டர். புதுப்பிக்கணும், பழைய ஆர்டரையே கொண்டு வரணும், பழைய சிஸ்டமே கொண்டு வரணும், ஓல்டு ஆர்டர் அண்ட் ஓல்டு சோஷியல் ரிலேஷன்ஸ். அதனால் ரெஸ்டோர் பண்ணுறாங்க பழைய சிஸ்டமை. ஸோ அதனால் ரெஸ்டரேட்டிவ் ரெபல்லியன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ். சச் எஜிடேஷன்ஸ் வேர் லெட் பை ரிலீஜியஸ் லீடர்ஸ். மத தலைவர்கள். இந்த மாதிரி ஒரு எஜிடேஷன்ஸை, புரட்சியை வந்து யார் லீட் பண்ணுறாங்க? ரிலீஜியஸ் லீடர்ஸ் who fought for the liberation of local population by restructuring society on certain religious principles. They wanted to restructure the society. எதை பேஸ் பண்ணி? ரிலீஜியனை பேஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோஷியல் பேண்டிட்ரி. தட் இஸ் த லீடர்ஸ் ஆஃப் சச் மூமெண்ட்ஸ் வேர் கன்சிடர்ட் கிரிமினல் பை த பிரிட்டிஷ். இந்த லீடர்ஸ் சோஷியல் பேண்டிட்ரி மீன்ஸ் சமுதாயத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு ஒரு சில லீடர்ஸ் இருக்காங்க. இந்த லீடர்ஸை பிரிட்டிஷ் என்ன நினைக்கிறாங்க? கிரிமினல்ஸ் அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் த ட்ரெடிஷ்னல் எலைட் பட் வேர் லுக்ட் அப்பான் பை தர் பீப்புள் ஆஸ் ஹீரோஸ் ஆர் சாம்பியன்ஸ் ஆஃப் தர் காஸ். இந்த மாதிரி லீடர்ஸை பீப்புள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? தர் ஹீரோஸம், சாம்பியன்ஸ், நம்மளுடைய காரணத்துக்காக, நம்மளுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக இந்த லீடர்ஸ் ஃபாட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த லீடர்ஸை பொதுமக்கள் என்னென்னு ட்ரீட் பண்ணிக்கிறாங்க? ஹீரோஸம். தட் இஸ் சோஷியல் பேண்டிட்ரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாஸ் இன்சரக்ஷன். தட் இஸ் யூஸ்வலி லீடர்லெஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ் அப்ரைசிங். இது ஒட்டுமொத்தமாக
நோ லீடர்ஷிப்பு. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறது, பிரிட்டிஷர்ஸை எதிர்க்கிறது. இதை என்னன்னு சொல்கிறோம் நம்ம, மாஸ் லீடர்ஸ், யூஸ்வலி லீடர்லெஸ்ஸம் அண்ட் ஸ்பான்டேனியஸ். ஒட்டுமொத்தமாக அப்படியே மொத்தமாக சேர்ந்து போய் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறது. இது என்னன்னு சொல்கிறோம், மாஸ் இன்சரக்ஷன்ஸாம். சேஞ்சஸ் இந்த கிளர்ச்சின்னு சொல்லுவோம். இன்சரக்ஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், கிளர்ச்சி அப்படின்னு. சேஞ்சஸ் இந்த ரெவென்யூ சிஸ்டம். இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ண வந்ததுக்கப்புறம் ரெவென்யூ சிஸ்டத்தில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. The English East India Company restructured the Mughal revenue system across in such a manner that it increased the financial burden of the peasants. முகல்ஸ் பீரியடில் கலெக்ட் பண்ண அந்த வரியை விட பிரிட்டிஷர்ஸ் பீரியடில் புதுசான ஒரு வரியை என்ன பண்ணாங்க, விதிச்சிருக்காங்க. வரி வசூலிப்பு அப்படின்றத மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி வரி வசூலிப்பு அப்படின்றதுல யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா பெசன்ஸாம். There was no widespread system of private ownership of the land in pre-British India. ப்ரீ-பிரிட்டிஷ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் அப்படின்றது கிடையாது. தெர் வாஸ் நோ வைட் ஸ்ப்ரெட் சிஸ்டம் ஆஃப் தனியார் வசம் ஓனர்ஷிப் அப்படின்றது, லேண்டெல்லாம் நிலங்கள்லாம் தனியார் வசம் இருக்கிறது அப்படின்றது கிடையாது. இது பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கப்புறம் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. Subletting of land. Next one is subletting of land. The practice of letting out and subletting of land complicated the agrarian relations. Subletting means what அப்படின்னா, ஒருத்தர் ஒரு லேண்டுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு 100 ஏக்கர் 50 ஏக்கர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த லேண்டை அவங்களால பார்த்துக்க முடியாது. அந்த லேண்டை அவங்க யாரான ஒருத்தர்கிட்ட, குத்தகைதாரர்கள்னு சொல்லுவோம், அதை லீஸ்ன்னு சொல்லுவோம், அவங்கக்கிட்ட என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அவங்க அந்த லேண்டில் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு பர் இயர் அப்படின்னு சொல்லி யாருக்கு கொடுத்துருவாங்க, அந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கு. இவங்க அந்த லேண்டில் கல்டிவேட் பண்ணுவாங்க. விவசாயிங்கிட்டேருந்து வரியை வசூலிச்சுப்பாங்க. இவங்களுக்கு வர்ற லாபத்தை போக மீதி இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த சப்லெட்டிங் கொடுக்குறப்ப அந்த ஓனர்ஸ், அந்த லேண்டோட ஓனர்ஸு பர் இயரோ இல்லை கந்தாயம்னு சொல்லுவோம். அந்தந்த சீசனுக்கு நம்ம படிச்சிருப்போம், ராபி, கரீஃப் அண்ட் சைட் சீசன் சொல்லிட்டுன்னு. அந்தந்த சீசனில் இவ்வளோ அமௌண்ட்டு அந்த ஓனருக்கு கொடுத்தா போகிறோம், அந்த ஜமீன்தார்ஸ்க்கு. மீதி இவங்க வச்சுக்கலாம். அப்போது இதில் யார் சஃபர் ஆகுது, பெசன்ட்ஸ். அவங்க தான் என்ன ஆகிறாங்க, கண்டினியூஸாக சஃபர் ஆவாங்க. தே ஹாவ் டு பே அ ஹை டேக்ஸ் டு திஸ் சப்லெட்டர்ஸ். The zamindars often sublet land to many subordinate lords who in turn collected a fixed amount of revenue from the peasant. இந்த ஜமீன்தார்ஸ் யார்கிட்ட கொடுக்குறாங்க, இந்த லேண்டை லார்ட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த லார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயிகளை வச்சு அவங்கக்கிட்டையும் வரி வசூலிக்கிறாங்க. இந்த வரி வசூலித்ததை யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, ஜமீன்தார்ஸ் கிட்ட. திஸ் இன்க்ரீஸ் த டேக்ஸ் பேர்டன் ஆன் த பிரசன்ஸ். இந்த இது என்ன ஆகுது, டேக்ஸ் பேர்டன், அதிகமான வரியை பே பண்ண வேண்டியிருக்கு. யார், பெசன்ஸ். தே சஃபர்ட் அ லாட். பெசன்ட் அப்ரைசிங். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், பெசன்ட் அப்ரைசிங். Peasant revolts began to erupt in the early 19th century and continued till the very end of British rule in India. Peasant revolt அப்படின்றது 19th centuryயோட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து till the end of பிரிட்டிஷ் ரூல் இருக்கிற வரைக்கும் இந்த பெசன்ட் அப்ரைசிங் அப்படின்றது இருந்துருக்கு. ஈவன் தோ நவடேஸ் ஆல்சோ த பெசன்ட் அப்ரைசிங்ஸ் கோயிங் ஆன் இன் இண்டியா. ஓகே, ஃபெராசி மூமெண்ட்டா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஃபெராசி மூமெண்ட்டா வாஸ் லான்ச்டு பை ஹாஜி ஷரியத்துல்லா. யாரோட தலைமையில் நடக்கிறது, ஹாஜி ஷரியத்துல்லா இன் 1818. யாரோட தலைமையில், ஹாஜி ஷரியத்துல்லா இன் 1818. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஷரியத்துல்லா இன் 1839. இவருடைய டெத்துக்கு அப்புறமா, யாரோட டெத்துக்கு அப்புறம், ஹாஜி ஷரியத்துல்லாவோட டெத்துக்கு அப்புறம் 1839 த ரெபல்லியன் வாஸ் லெட் பை ஹிஸ் சன் தூது மியானா. யாரோட தலைமையில் நடக்குது, தூது மியான், who called upon the peasants not to pay tax. இவர் என்ன சொல்கிறாரு, பெசன்ஸ் மீன்ஸ் ஹியர் whom, ஃபார்மர்ஸ், விவசாயிகள், நீங்கள் வரி செலுத்த வேண்டாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. Who said Dudu Mian? Who was he, Dudu Mian? He was a son of Haji Shariatullah. It gained popularity on a simple doctrine that இதில் என்ன ஒரு பாப்புலாரிட்டி இவங்களுக்குள்ள அப்படின்னு சொன்னோம்னாக்கா, and all wealth should be equally enjoyed by the common folk. எல்லா சொத்துமே
பொது சொத்து, எல்லாருடைய காரணத்துக்காகவும் இந்த சொத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது இவங்களோட மெயின் இது. தூது மியான் லேட் எம்ஃபசிஸ் ஆன் த egalitarian நேச்சர் ஆஃப் ரிலீஜியன் அண்ட் டிக்ளேர் தட் லேண்ட் பிலாங்ஸ் டு காட். அதாவது லிகாலிட்டேரியன்னா நேச்சர். இவர் என்ன சொல்கிறாரு, நிலங்கள் எல்லாம் கடவுளுக்கு சொந்தம், அதனால் இந்த கடவுள் கொடுத்த இந்த நிலத்திலேருந்து நம்ம யாரும் அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது யாருடைய மெயின் தாட் இருந்தது, தூது மியானம். அண்ட் கலெக்டிங் ரெண்ட் ஆர் லிவிங் டேக்ஸஸ் ஆன் இட் வாஸ் தேர்ஃபோர் அகெயின்ஸ்ட் டிவைன் லா. கடவுளுடைய விருப்பத்துக்கு எதிரானது. என்ன எதிரானது? வரி வசூலிக்கிறது, இல்லை புது புது வரியை விதிக்கிறது. நிலத்தில் வரி வசூலிக்கிறது, நிலத்துக்கு புது புது வரியை விதிக்கிறது அப்படின்றது என்ன, கடவுளுடைய எண்ணத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்கிறாரு. லார்ஜ் நம்பர் ஆஃப் பெசன்ஸ் வேறு மொபைலைஸ்ட் த்ரூ எ நெட்ஒர்க் ஆஃப் வில்லேஜ் ஆர்கனைசேஷன்ஸை இவரை ஃபாலோ பண்ணி நிறைய வில்லேஜ் ஆர்கனைசேஷன்ஸை இவருடைய ஐடியாஸை ஃபாலோ பண்ணாங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் தூது மியான் இன் 1862 there was revived in 1870 by நோவா மியானா. இந்த சிஸ்டமை, இவருடைய இந்த ஐடியாஸை அடுத்து யார் ஃபாலோ பண்ணுறாங்க? நோவா மியான் அப்படின்றவர் 1870s ஃபாலோ பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வஹாபி ரிபல்லியன் இன் பராசத். எங்கே நடக்கிறது? வஹாபி ரிபல்லியன் பராசத் அப்படின்ற இடத்துல நடக்குது. The Wahhabi rebellion was an anti-imperial and anti-landlord movement. Anti-imperial அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு எதிராகவும், anti-landlord ஜமீன்தார்ஸ்க்கு, landlord அப்படின்னா நில சொந்தக்காரர்கள், அவங்களுக்கு எதிராகவும் நடக்கிற ரெபல்லியன். எந்த ரெபல்லியன் நம்ம பார்த்தோம்? வஹாபி ரெபல்லியன் இன் பராசத்தாம். இட் ஆரிஜினேட்டட் இன் அண்ட் அரௌண்ட் 1827 அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. இன் பராசத் ரீஜன் இன் பெங்கால். எங்கே நடந்துச்சு? பெங்காலில். இட் வாஸ் லெட் பை அன் இஸ்லாமிக் ப்ரீச்சர். இவரும் கடவுளோட தூதுவர், இஸ்லாமிக் ஐடியாஸை ப்ரீச் பண்ணுறவர், மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறவர் டிட்டு மீர் அப்படின்றவர். யார்? டிட்டு மீர், who was deeply influenced by the Wahhaba teachings. யாருடைய டீச்சிங்ஸில் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காரு? வஹாபி டீச்சிங்ஸில் இவர் என்னவாயிருக்காரு? இன்ஸ்பயர் ஆகிருக்காரு. He became an influential figure among the predominantly Muslim peasantry oppressed under the கோயர்சிவ் ஜமீன்தாரி சிஸ்டம். இவருடைய இந்த ஐடியாஸை மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? ரொம்ப விருப்பத்தோடு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவருடைய அந்த பெசன்ஸ், முஸ்லீம் பெசன்ஸ் எஸ்பெஷலி, பிரிட்டிஷர்ஸ்கிட்ட அடிமையாக இருந்த, பிரிட்டிஷர்ஸ்க்கு அப்ரெசிவாக இருந்த அவங்க இவருடைய ஐடியாஸை என்ன பண்ணாங்க? ஃபாலோ பண்ணாங்க. தென் ட்ரைபல் அப்ரேசிங். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ட்ரைபல் மீன்ஸ் பழங்குடியின மக்கள்னு சொல்லுவோம். மலைகளில் இருக்கிறவங்க, காடுகளில் இருக்கிறவங்க. அண்டர் கொலோனியல் ரூல் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. பிரிட்டிஷ் ரூலில், கொலோனியல் ஏகாதிபத்தியத்தில் முதல் முறையாக இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கவர்மெண்ட் கிளைட் டைரக்ட் ப்ரொப்ரியாரிட்டி ரைட்ஸ் ஆன் ஓவர் ஃபாரஸ்ட்ஸ். அதாவது இருக்கிற காடுகள்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம், இயற்கை வளங்கள். முதல் முறையாக பிரிட்டிஷர்ஸ் காலகட்டத்தில், பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவில் ரூல் பண்ணுறப்ப காடுகளுக்கும் ஃபுல் ரைட், காடுகளையும் என்ன பண்ணுறாங்க? ப்ரொப்ரியேட்டரி ரைட்ஸை ஃபுல் ஆத்தரைசேஷன் அவங்க பிரிட்டிஷ் கம்பெனி எடுத்துக்கிறாங்க. த பிரிட்டிஷ் ரூல் அண்ட் இட்ஸ் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் commercialization of forest led to the disintegration of the traditional tribal system. British rule வந்தாச்சு அந்த ஃபாரஸ்ட்டில். அடுத்து அந்த ஃபாரஸ்ட்டை என்ன பண்ண போகிறாங்க? கமர்ஷியலைசேஷன், வியாபார நிமித்தமாக அந்த ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணி கல்டிவேட் பண்ண போகிறாங்க. என்னென்ன க்ராப்ஸ் கல்டிவேட் பண்ணுமோ இதெல்லாம். இதனால் டோட்டலாக என்னவாடுறது? ட்ரைபல் பீப்புள்ஸோடைய அந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் அப்படின்றது டிஸ்இன்டகிரேட் ஆகுது, நலிவடைஞ்சிடுது, இல்லாமல் ஆகிடுது. இட் என்கரேஜ் த இன்கர்ஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் பை த நான் ட்ரைபல் பீப்புள்ஸ் சச்சஸ். இப்போ இந்த ஏரியாவில் ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல யார் வராங்க? நான் ட்ரைபல் பீப்புள்ஸ் இன்கர்ஷன் உள்ளே வராங்க, அவங்க ஊடுருவி. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மணி லெண்டர்ஸாக, பணத்தை கடனுக்கு வட்டிக்கு கொடுக்குறவங்க, வியாபாரிகள், ட்ரேடர்ஸு, தென் லேண்ட் கிராபர்ஸும். அடுத்து யார் வராங்க? நிலங்களை அபகரிக்கிறவங்க, லேண்ட் கிராபர்ஸும் அண்ட் கான்ட்ராக்டர்ஸாக, பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக வராங்க. திஸ் லெட் டு த வைட் ஸ்ப்ரெட் லாஸ் ஆஃப் ஆதிவாசி லேண்டாக. இப்போ இதில் யாரோட லேண்டெல்லாம் இதில் போயிட போகிறது? ஆதிவாசி.
தொன்று தொட்டு அந்த ஏரியாவில் வாழ்ந்து வர்றவங்க ஆதிவாசிஸும் அண்ட் தர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டம் ஃப்ரம் தர் ட்ரெடிஷ்னல் ஹேபிட்டேட்ஸாக அவங்க வாழ்ந்துட்டுருக்க அந்த இடம் ட்ரெடிஷ்னலாக ஹேபிட்டேட்ஸ் அவங்க வாழ்ந்துட்டுருக்க அந்த இடம்லாம் அந்த ஆதிவாசிஸோட கைவிட்டு போயிடுது. யாரோடைய மெத்தட்ஸ்னால? பிரிட்டிஷர்ஸோடையது. Tribal resistance was therefore responsive against it was against tribal resistance was therefore responsive against those who either introduce changes in the peaceful tribal life or look undue advantage of the innocence of the tribal people. அவங்களுடைய பிரிட்டிஷர்ஸ் வந்து யாருடைய யார் வந்து அவங்களை எதிர்க்கிறாங்க? ட்ரைபல் பீப்புள்ஸ். தே ரெசிஸ்டட், தே அப்போஸ்டம். இட் வாஸ் அகேன்ஸ்ட் தோஸ் ஹூ எதர் இன்ட்ரடியூஸ் சேஞ்சஸ். ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா, சம் சேஞ்சஸ் இந்த ட்ரைபல் ஏரியா. பீஸ்ஃபுல்லாக அவங்க அமைதியான முறையில் வாழ்ந்துட்டுருக்க அவங்களுடைய அந்த வாழ்க்கையை யார் இப்போ டிஸ்டர்ப் பண்ணுறாங்க? பிரிட்டிஷர்ஸாக. அவங்க மூலமாக யார் வர்றாங்க? இங்கே ட்ரேடர்ஸ் வர்றாங்க, தென் லேண்ட் கிராபர்ஸ் வர்றாங்க, மணி லெண்டர்ஸ் வர்றாங்க, இவங்கெல்லாம் வராங்க. அன்டியூ அட்வான்டேஜ் ஆஃப் த இன்னசென்ஸ் ஆஃப் த ட்ரைபல் பீப்புள்ஸாம். அவங்களுடைய அந்த இன்னசென்ஸாம், ட்ரைபல் மலைவாழ் பழங்குடியினர் அப்படின்றவங்க எந்தவித கலாச்சாரம், எந்தவித புது புது மாற்றங்களுக்கும் மாறாத அவங்களுடைய லைஃப்பை இவங்க என்ன பண்ணுறாங்க? டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. கோல் ரிவோல்ட்டம், ஒன் மேஜர் ட்ரைபல் ரிவோல்ட்டம், த கோல் அப்ரைசிங் இன் 1831 to 32. முக்கியமான ட்ரைபல் ரிவோல்ட்டில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கோல் ரிவோல்ட் அப்படின்றது 1831 to 32 took place in Chotanagpur and Singhbum region of present day Jharkhand and Odisha. எந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னா, சோட்டநாக்பூர் பிளாட்டோ. சோட்டநாக்பூர் பிளாட்டோ அப்படின்றது ஜியாகிரஃபியில் படிச்சிருப்போம். மினரல் வெல்த் ஆஃப் இந்தியாவோட மினரல் வெல்த் அதிகமாக இருக்கிறது இந்த இடத்துல தான். சோட்டநாக்பூர் பிளாட்டோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடம், அந்த ரீஜன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சோட்டநாக்பூர் பிளாட்டோ அண்ட் சிங்பூம் ரீஜன் ஆஃப் ப்ரெசன்ட் டே, இப்போ வந்து ஜார்க்கண்டும் ஒடிசாவும் இருக்கிற இடம். அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பிந்த்ராய் அண்ட் சிங்ராய். யாரோடைய தலைமையில் நடக்குது இந்த கோல் ரிபல்லியன் அப்படின்றது? பிந்த்ராய் அண்ட் சிங்ராய். ராஜா ஆஃப் சோட்டநாக்பூர் ஹேடா. அந்த சோட்டநாக்பூர் ரீஜனை ரூல் பண்ணுறவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா, ராஜா ஆஃப் சோட்டநாக்பூர் லீஸ்ட் அவுட் டு மணி லெண்டர்ஸ் த ஜாப் ஆஃப் ரெவென்யூ கலெக்ஷனை. அந்த ராஜா அந்த இடத்த எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்றார் அப்படின்னா, மணி லெண்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்றார். சோட்டநாக்பூர் ரீஜனையும் சிங்பூம் ரீஜனையும் எதுக்கு? வரி வசூலிக்கிறதுக்காக அவர்கிட்ட. மணி லெண்டர்ஸ் அப்படின்னா யார்? வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. The usury and forcible eviction of tribal from their land to the led to the resentment of coals. இவங்க வேறு வழி இல்லை. இந்த வரி வசூலிக்கிறவங்க அந்த மக்களை துன்புறுத்தி ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க? வரி வசூலிக்கிறாங்க. வரி கொடுக்காதவங்கள அந்த லேண்டை விட்டு என்ன பண்ணிடுறாங்க? வெளியே துரத்துறாங்க. இட் வாஸ் அகெயின்ஸ்ட் த ரெசன்மெண்ட் ஆஃப் அதர் கோல்ஸ். இது அவங்களுக்கு புறம்பானதாக இருக்குது. பிரிட்டிஷர்ஸ் இவங்க எதிர்க்கிறாங்க. த இனிஷியல் ப்ரொட்டஸ்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கோல்ஸ் வாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பிளண்டர். முதல்ல அவங்க என்ன மாதிரியாக பண்ணுறாங்க அந்த கோல்ஸ் அப்படின்னா, தே பிளண்டட் த லேண்ட்ஸ். பிரிட்டிஷர்ஸ் இருக்கிற அந்த இடம்லாம் இல்லை ஜமீன்தார்ஸோடையதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? பிளண்டர், கொள்ளடிக்கிறாங்க. ஏர்சன், அவங்களுடைய இடத்துங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? எரிக்கிறாங்க. அட்டாக்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அவுட் சைடர்ஸ். யாரெல்லாம் வெளியிருந்து வந்திருக்காங்களோ, நம்ம பார்த்தோம், ட்ரேடர்ஸ் வந்தாங்க, லேண்ட் கிராபர்ஸ் வந்தாங்க, மணி லெண்டர்ஸ், அவங்களெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? அட்டாக் பண்ணுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்களோட சொத்தெல்லாம் அபகரிச்சிக்கிறாங்க, ப்ராப்பர்ட்டிஸும். திஸ் வாஸ் ஃபாலோட் பை த கில்லிங் ஆஃப் மணி லெண்டர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ். அடுத்து என்ன பண்ணுறாங்க? மணி லெண்டர்ஸையும் மர்ச்சன்ட்ஸையும் கில் பண்ணுறாங்க. The tribal leaders adopted varied methods to spread their message, such as then beating of drums accompanied by warning to all outsiders to leave. drums beat பண்ணி, நம்ம ஊர்லலாம் தண்டோரா போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரம்ஸ் பீட் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த லீடர்ஸ்லாம், அந்த ட்ரைபல் பீப்புள்ஸோட லீடர்ஸ் யாரை வெளியே துரத்தணும் அப்படின்னு, அந்த அவுட்சைடர்ஸ் எல்லாரையும் வெளியே துரத்தணும் அப்படின்னு. த பிரிட்டிஷ் சப்ரஸ் த ரிபெல்லியன் வித் கிரேட் வயலன்ஸ். யாரெல்லாம் அந்த ட்ரைபல் லீடர்ஸ், ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் அப்போஸ் பண்ணவங்களோ பிரிட்டிஷர்ஸை, அவங்கள எல்லாரையும் இவங்க என்ன பண்ணுறாங்க? பிரிட்டிஷர்ஸு தே சப்ரஸ்ட் வித் கிரேட் வயலன்ஸ். இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குனாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்கள கொண்டு குவிச்சு அந்த இதுவை என்ன பண்ணாங்க? சப்ரஸ் பண்ணாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.